எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட வந்து பார்த்தீங்கன்னா 36 டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. என்னோட சேனல் நேம் உன்னை பற்றி யோசி, திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சி ஸ்டார்ட் பண்ணுவோம். எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு ட்ரீட்மெண்ட் இஷ்யூஸ், சிகிச்சை சிக்கல்கள். நிறைய பேர் லைஃப்பில் ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிற சில சிக்கல்களை எப்படி நம்ம சவாலாக எதிர்கொண்டு அதுலேருந்து வெளியில் வர்றதுன்றதை பார்க்கணும். நம்மளோட ஹியூமன் ஆர்கான்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உறுப்புகள், அதில் ஏதாவது ஒரு ஃபால்ட்டு, ஆப்ரேஷன், ஏதாவது ஒரு ஃபெயிலியர்ஸ், ஸோ அதை வந்து அந்த சிக்கல்லேருந்து வெளிப்பட்டு எப்படி வந்து ட்ரீட்மெண்ட் இஷ்யூஸ், சிகிச்சை சிக்கல்கள்லேருந்து வெளியில் வர்றது, இது ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு. ஏன்னா நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆப்ரேஷனோ எது வாட்டவர் என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு நம்ம கவனிக்கணும், கண்காணிக்கணும். ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே நம்ம போக முடியாது, ஆனால் என்ன மெடிசன் என்ன இது எல்லாமே வந்து நாமளும் கொஞ்சம் உஷாராக இருந்து டேலண்டாக இருந்து பார்க்கணும். நிறைய பேர் இடத்துல இந்த மாதிரி இன்சிடெண்ட் நடக்குது. ஸோ அந்த மாதிரி வராமல் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய ட்ரீட்மெண்ட் இஷ்யூஸ் நீங்கள் தான் பார்க்கணும். உங்களுக்கு ஹியூமன் ஆர்கான்ஸ் உறுப்புகள் ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் தான் பார்க்கணும், வேறு யாரும் வந்து பார்க்க முடியாது. உங்களுடைய ஹெல்த் உங்கள் கையில் தான் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதனால் உன்னை பற்றி யோசி, திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். கண்டிப்பாக உங்களுடைய இஷ்யூஸ் நீங்கள் தான் பார்க்கணும். ட்ரீட்மெண்ட் இஷ்யூஸ், சிகிச்சைக்கான சிக்கல்களை நீங்கள் தான் முடிவெடுக்கணும், நீங்கள் தான் பார்க்கணும். பக்கபலமாக இருக்கணும், என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க எல்லாத்தையும் பார்க்கணும். ஆமாங்க, சின்ன ஒரு மருந்து எக்ஸ்பைரி டேட் பார்க்க மாட்டாங்க, டேப்லெட்டு அதுவும் பார்க்க மாட்டாங்க எக்ஸ்பைரி டேட், நான் பார்க்காம இருப்பாங்க. அதுமாதிரி டாக்டர் அது டிஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுக்குறாங்கன்றதை பார்க்கணும், எல்லாத்தையுமே செக் பண்ணணும். அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஒரு ட்ரீட்மெண்ட்டுனால் என்ன பிரச்சனைன்றது நாம் ஒரு டாக்டருக்கு 2 டாக்டர்கிட்ட கூட கன்சல்ட் பண்ணிங்க, அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. ட்ரீட்மெண்ட் இஷ்யூஸ் நிறைய போயிட்டுருக்கு, வேர்ல்டில் நிறைய போயிட்டுருக்கு. சில இதுக்கெலாம் வந்து கேட்கவே முடியாத சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக சவாலோட உங்கள் ஹெல்த்தை வந்து பார்த்துக்குங்க, பாதுகாத்துக்குங்க. உங்களை பற்றி யோசி, திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். யுவர் ட்ரீட்மெண்ட், யுவர் இஷ்யூஸ் நீங்கள் தான் பார்க்கணும், வேறு யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. ஒரு சான்ஸ் கடவுள் கொடுப்பாரு, வாய்ப்பு கொடுப்பாரு, சரியான வழியில் பயன்படுத்திக்கணும். நம்ம ஹெல்த் இஷ்யூஸை உடனே பார்க்கணும். 30 வயசு தாண்டிட்டாலே பார்க்கணும். 30 வயசுக்குள்ளேயே நிறைய பிரச்சனை வருது, அதே மாதிரி இஷ்யூஸ் ஏதாவது வந்ததுன்னா உடனே பாருங்கள். 30 வயசுக்கு மேலே ஒரு ஃபுல் செக்கப் பண்ணிக்கிங்க உங்கள் ஹெல்த் இஷ்யூஸ்க்கு. ஏன்னா நம்மளால் நமக்கு என்ன கண்டிஷன் இருக்குது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் செக் பண்ணி ட்ரீட்மெண்ட்டை உடனே எடுங்க. ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம். நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க, நமக்கு ஏதாவது பெருசாக சொல்லிவிடுவாங்களான்ட்டு. சின்னதாக இருக்கும்போதே காமிச்சு அதை சரி பண்ணிக்கணும். பெருசாக நம்ம தான் வளர்த்துக்கிட்டு போகிறோம். சின்னதாக இருக்க இஷ்யூஸை சின்னதாக முடிச்சிடணும். ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் உங்கள் பாடியை ஃபுல் செக்கப் பண்ணிக்கிங்க, ஹெல்த்தை வந்து கண்டிஷனை பார்த்து வச்சுக்கணும். பாய் பாய், சீ லைட்டர், உங்கள் சுகன்யா. இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் செஞ்சு சொல்லலாம். ஐ எம் வெரி கிளாட். மகிழ்ச்சி தருணங்களை லைஃப்பில் மறக்க முடியாது. இந்த விஷயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதுதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன். பெல் பட்டனை கிளிக் பண்ணவங்க திரும்ப பண்ண தேவையில்லை, பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய் பாய், சீ லேட்டர், உங்கள் சுகன்யா.